கிளாஸ் 4 இங்கிலீஷ் கிராமர். இந்த வீடியோவில் நம்ம நவுன்ஸோட அந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இதில் நம்ம நவுன்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். இதில் நவுன்ஸில் சிங்குலர் அண்ட் ஃப்ளூரல் எப்படி நம்ம ஒரு நவுன் சிங்குலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஃப்ளூரலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நவுன்ஸுக்கு நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ளூரல் ஃபார்ம் வந்து நம்ம இதில் எழுத போகிறோம். ரெகுலர் நவுன்ஸ்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஒரு நவுன் வந்து எஸ்ஸில் எஸ்எஸ் எஸ்ஹெச் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அதை எப்படி நம்ம ஃப்ளூரல் ஃபார்மில் மாற்றுறது அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு நவுன்ஸ் வந்து எஃப் எஃப்இ இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா இதை எப்படி நம்ம ஃப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் நவுன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, போட், அடுத்தது லைட்டு. இதை எப்படி நம்ம ஃப்ளூரலாக மாற்றலாம் அப்படின்னா போட்டுக்கு போட்ஸ், லைட்டுக்கு லைட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக எஸ் சேர்த்து நம்ம எஸ் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம மாற்றிடலாம். அடுத்தது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவுன் வந்து முடியுது. இது வந்து எக்ஸில் முடிஞ்சிருக்கு, இது இசட்டில் முடிஞ்சிருக்கு, இது எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா இஎஸ் சேர்த்து எழுதணும். இப்போ கிளாஸ் அப்படின்னா கிளாஸஸ், ஃபாக்ஸ் அப்படின்னா ஃபாக்ஸஸ், குயிஸ் அப்படின்னா இசட் போட்டுட்டு இஎஸ் சேர்த்து எழுதணும். அடுத்தது டிஷ், டிஐஎஸ்ஹெச்இஎஸ். அதுக்கடுத்தது இதில் எஃப்ல முடியுது, இதில் எஃப்இல முடியுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம விஇஎஸ் சேர்த்து எழுதுவோம். லீஃப், லீவ்ஸ், இதோட ஃப்ளூரல் ஃபார்ம். லைஃப் அப்படின்னா அந்த எஃப்இயை எடுத்துட்டு எல்ஐவிஇஎஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். அடுத்தது ஒரு நவுன் வந்து நம்மளுக்கு எதில் முடியுது, ஒரு வவ்வலுக்கு அடுத்து ஒயில முடியுது. இது ஏஇ அப்படிங்கிறது வந்து வவ்வல்ஸ். இது ஏஇல அடுத்து வவ்வலோட ஒரு ஒயில வந்து முடியுது. அடுத்தது ஒரு கான்சனன்ட்டு அடுத்து ஒயில முடியுது. அந்த ஒயில முடிகிறது வந்து வவ்வல்ஸ்க்கு அடுத்து முடியுதா இல்லைன்னா கான்சனன்ஸ்க்கு அடுத்து முடியுதான்னு நம்ம பார்த்துடணும். கொடுத்துருக்குற நவுன் வந்து ஒரு வவ்வல் நம்பர்ஸ், வவ்வல்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஏ இ ஐ ஓ யூ, இந்த 5 தான் நம்மளுக்கு வந்து வவ்வல்ஸ். வவ்வல்ஸுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒயில முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்தது ஒரு கான்சனன்ட்னா இதை இப்போ தவிர்த்து ரிமைனிங் உள்ள எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து கான்சனன்ட்ஸ் தான். அந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்து ஒயில முடிகிறத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்புறம் அதுக்கு அடுத்து ஓல முடிஞ்சதுன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். டிஏஒய்எஸ், இதுக்கு வந்து நம்ம டைரக்டாக எஸ் சேர்த்து எழுதுனா போதும். இந்த மாதிரி ஒயில முடியுறதுக்கு வந்து ஐஎஸ் சேர்த்து எழுதணும். அந்த ஒய்யை எடுத்துட்டு பேபி அப்படின்னா பேபிஸ், அடுத்தது இந்த இது ஓல முடிகிறதுக்கு கங்காரு அப்படின்னா கங்காரோஸ், அடுத்தது ரேடியோஸ். இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்தது ஒரு கான்சனன்ட்டோட ஓல வந்து நம்மளுக்கு முடியுது. என்சின் கான்சனன்ட் ஓ, இதுக்கு வந்து நம்ம இஎஸ் சேர்த்து எழுதணும். HEROES, ஹீரோஸ். பொட்டேட்டோக்கு POTATOES, பொட்டேட்டோஸ். டொமேட்டோக்கு TATOMATOES. இந்த மாதிரி இஎஸ் சேர்த்து நம்ம வந்து எழுதணும். அடுத்தது நம்ம வந்து இரெகுலர் நவுன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மவுஸ், மேன், சைல்டு, ஃபுட். இந்த இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா மவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைஸ், இதுதான் நம்மளுக்கு வந்து இதோட ஃப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது மேன் அப்படின்னா மென். இப்போ உமன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உமன் அப்படின்ட்டு எழுதணும். சைல்டுனா சில்ட்ரன், ஃபுட்னா ஃபீட். ஆக்ஸுக்கு வந்து ஆக்சன். இதுதான் இதோட ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன். அடுத்தது ஷீப், டீர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது.
இது அப்படியே தான் நம்மளுக்கு வந்து வரும். ஷீப்பு, டீரு, ஃபிஷ்ஷு, போலீஸ், ஏர்கிராஃப்ட் இந்த எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகாத ஒரு நவுன். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சேஞ்ச் த நவுன்ஸ் ஃப்ரம் சிங்குலர் டு ஃப்ளூரல் ஆர் ஃப்ரம் ஃப்ளூரல் டு சிங்குலர். நம்மளுக்கு சிங்குலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூரலாக மாற்றணும். ஃப்ளூரலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா சிங்குலராக மாற்றணும். இதில் ஃபஸ்ட்டு த சைல்டு ஹேட் எ டாய் இன் ஹிஸ் ஹேண்ட். இது வந்து ஒரு சிங்குலர் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைல்டு கையில் ஒரு டாய் இருக்குது. இதை எப்படி நம்ம ஃப்ளூரல் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறத நம்ம சில்ட்ரன்ஸ்னால் நிறைய பேர் இருக்கிற மாதிரி. சில்ட்ரன் ஹேட் எ டாய். டாய்க்கு வந்து டாய்ஸ். இந்த ஏ வந்து வராது நம்மளுக்கு, திரும்ப மாற்றி எழுதையில். த சில்ட்ரன் ஹேட் டாய்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். இந்த ஹிஸ் ஹேண்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? இன் தயர் ஹேண்ட்ஸ். சைல்டுக்கு பதிலாக சில்ட்ரன், டாய்க்கு பதிலாக டாய்ஸ் இன் தயர் ஹேண்ட்ஸ். அடுத்தது மை ஷீப் ப்ரிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் எஸ் வராது. டு வியர் எ பெல் இன் இட்ஸ் காலர். அடுத்தது த கேர்ள் பிக்டு த பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பொட்டேட்டோஸ் அப்படின்ட்டு வரும். ஃப்ரம் த பாக்ஸ். அடுத்தது ஐ பிக்டு த நைஃப். எஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த நவுன் முடிஞ்சிருக்குது. அப்போ நைஃப்ஸ். ஃப்ரம் த ஷெல்ஃப். அடுத்தது மீனா புட் த ஃபோட்டோஸ் இன் த ஆல்பம். த ட்ரீ இன் த ஃபாரஸ்ட் ஹேட் எ ரெட் லீஃப். இந்த லீஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி மாறும்னா லீவ்ஸ் இந்த மாதிரி மாறும். இதில் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து எரர் இருக்குது. அந்த இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து எழுதணும். கேன் ஐ பை 4 ஆரஞ்ச். அதாவது ஆரஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிங்குலர். ஆனால் 4 ஆரஞ்ச் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஃப்ளூரலாக வருது. அப்போ அந்த 4 ஆரஞ்சஸ் இதுதான் நம்மளோட கரெக்ட் ஃபார்ம். அடுத்தது ஆல் ஸ்டூடெண்ட் நீட் டு சிட் டவுன் அண்ட் டு டூ தயர் ஒர்க். ஏ ஸ்டூடெண்ட்னா சிங்கிள் ஸ்டூடெண்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது ஐ டுக் 5 பென்சில் டு த எக்ஸாம் ஹால். அப்போ பென்சில் அப்படிங்கிறது வந்து பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஏன்னா 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. 5 அப்படின்னாலே நிறையான்னு அர்த்தம். அதோட நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நியூமரிக் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ இப்படி எழுதையில நம்மளுக்கு வந்து 5 பென்சில்ஸ் டு த எக்ஸாம் ஹால். அடுத்தது there are marbles in the box. அடுத்தது there were many story in the book. இந்த ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து மெனின்னு கொடுத்துருக்குறாங்க. மெனி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃப்ளூரல் தான். many stories in the book. இதோட நம்மளுக்கு நவுனில் நம்ம ஃப்ளூரல் சிங்குலர் ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு. இந்த நவுனோட கண்டினியூஷன் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.